Hi all, welcome to Pri-Ila Vlog channel. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சென்னை டு பெங்களூர் ரோட் ட்ரிப் தான் பார்க்க போகிறோம். இந்த ரோட் ட்ரிப் வந்து நான் போல் என் ஹஸ்பண்ட் வந்து லீடர்ஷிப் மீட்டிங்காக பெங்களூர் போயிருந்தாங்க அவங்களோட டீம் கூட. ஸோ அந்த வீடியோ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுனால உங்களுக்கு இந்த ரோட் ட்ரிப் ஷேர் பண்ணியிருக்கேன். பெங்களூரை பொறுத்த வரைக்கும் ரெக்கமெண்டட் டைம்னு பார்த்தீங்கன்னா 4:30 அந்த மாதிரி தான் கிளம்புறது கரெக்டாக இருக்கும். பட் வந்து என் ஹஸ்பண்டோட டீமில் இருக்க மற்றவங்க எல்லாருமே ரொம்ப லாங் லொக்கேஷன்லேருந்து வரதுனால ஒரு 5 மாதிரி கிளம்பினாங்க என் ஹஸ்பண்ட். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு பிக்கப் பார்த்தீங்கன்னா பாண்டிராஜ் அப்படிங்கிறவர் வந்து குன்றத்தூரில் இருக்காங்க. அவங்க வந்து வீட்டிலே வந்ததுனால அங்கேயே பிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ராஜாங்கிறவர் வந்து மதுரவாயில் ஜங்ஷனில் பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே போனாங்க. அடுத்து வந்து கார்த்திக், அவர் வந்து வேலூரில் பிக்கப் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மதுரவாயில் ஜங்ஷன் வந்துருச்சு. செகண்ட் பிக்கப்பான ராஜாங்கிறவர் திருச்சியிலேருந்து ட்ரெயினில் வந்துட்டு கரெக்டாக மதுரவாயில் ஜங்ஷனில் இப்போ இருக்காங்க. இப்போ நம்ம அவரை பிக்கப் பண்ண போகிறோம். அவரை பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம் வாங்க. இந்த ரோட்ரு பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்லி மார்னிங் காலைல ஸ்டார்ட் பண்ணதுனால வாலாஜா ரீச் பண்ணுற வரைக்குமே உங்களுக்கு ஒரு நைட் ஜேர்னி மாதிரி தான் இருக்கும். ரோடெல்லாம் ரொம்ப டார்க்காக இருக்கிறதுனால நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் டால்ஸ் மட்டும் நான் கவர் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் டால் அண்ட் வாலாஜா டால்லாம் கவர் பண்ணியிருக்கேன். சரி வாங்க நம்ம ஜேர்னியை கன்டினியூ பண்ணலாம். ஸோ ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து நம்ம வாலாஜா ஹைவேலே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட்ஸே இல்லைங்க. இதனால் கார் ஓட்டுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாகவே இருந்தது. நம்ம என்ன தான் காரில் ஹைபீம் லைட்ஸ் இருந்தாலும் ட்ரைவ் பண்ணுறது டிஃபிகல்ட். நெக்ஸ்ட்டு நிறைய ஹைவே பிரிட்ஜெலாம் வந்து இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சர்வீஸ் லைனில் கனெக்ட் பண்ணுற மாதிரி விட்டுருக்காங்க. இதை கூட நம்ம பார்த்து தான் ஓட்டணும். சரி வாங்க ஜேர்னியை கன்டினியூ பண்ணலாம்.
சென்னை டு பெங்களூர்னு பார்த்திங்கனாலே 2 ரூட்ஸ் தான் கவர் ஆகும். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரூட்டில் வந்து ஸ்ரீபெரும்புத்தூர், ராணிப்பேட், சித்தூர், கோலார், ஹொசக்கோட்டி இந்த ரூட் பார்த்திங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் ரூட்டாக இருக்கும். நமக்கு டியூரேஷனும் 6.5 ஹார்ஸில் நம்ம பெங்களூரை ரீச் பண்ணிடலாம். இது டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 316 கிலோமீட்டர் தான். இந்த ஃபஸ்ட்டு ரூட் வந்து சித்தூர் அண்ட் கோலார் அந்த ரோட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் ரோட் ஒர்க்ஸ் கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னு அவரோட பெங்களூர் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதுனால ஃபஸ்ட்டு ரூட் நம்ம எடுக்கல. செகண்ட் ரூட்டான வேலூர், கிருஷ்ணகிரி, ஹோசூர், அட்டிபெல்லி, டால்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரைட் எடுத்து சர்ஜாப்பூர் வழியாக பெங்களூர் நம்ம ரீச் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த ரூட் தான் செகண்ட் ரூட்டு. இதோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 385 கிலோமீட்டர். நான் ஃபஸ்ட்டு ரூட் சொன்னேன் இல்லையா 316, இது வந்து இன்னும் டிஸ்டன்ஸ் நமக்கு 385 கிலோமீட்டராக கவர் ஆகும். நமக்கு டைமும் பார்த்திங்கன்னா 7.5 ஹார்ஸ் ஆகும் நம்ம பெங்களூர் ரீச் ஆகிறதுக்கு. இங்கே வந்து நம்ம லாஸ்ட்டு பிக்கப்பாக கார்த்திக் அவரை வந்து நம்ம பிக் பண்ணுவோம். அவர் வந்து வேலூரில் இருக்கிறதுனால செகண்ட் ரூட் தான் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் ரூட்டில் நம்ம வேலூர் டச் பண்ண மாட்டோம். ஸோ இங்கே அவரை பிக் பண்ணுறதுனால செகண்ட் ரூட் தான் கவர் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் செகண்ட் ரூட் நம்ம எடுத்து போகும்போது நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 11 அந்த மாதிரி நம்ம பெங்களூர் ரீச் ஆனால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இங்கே பயங்கரமான டிராஃபிக். அதனால் ஆஃப்டர் 11லாம் நீங்கள் வந்து இந்த டிராஃபிக்கை ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஸோ அதுக்கு முன்னாடி ரீச் ஆகிறது நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி, இப்போ வாங்க நம்ம ஜர்னியை கன்டினியூ பண்ணலாம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வாலாஜா டோலை வந்து ரீச் பண்ணிட்டோம். ஆஸ் பர் பிளான் நம்ம வந்து கார்த்திக் அவருக்கு வந்து கால் பண்ணணும். அப்போ தான் அவர் ரெடி ஆவார். ரெடி ஆகிட்டு சமீரா ரெசிடென்சி கிட்டே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ராஜா அவரை வந்து கால் பண்ண சொன்னாங்க. அவர் கால் பண்ணும்போது கார்த்திக் வந்து அவர் கால் எடுக்கலை. அதனால என்ன பண்ணாங்கன்னா சரி ஓகே 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம கால் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் அனுப்பலாம் அப்படின்னு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சாங்க கார்த்திக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் கழித்து அவங்க ஒய்ஃப் கிட்டேருந்தே கால் வந்தது. ஸோ அவங்க ஒய்ஃப் வந்து அவர் குளிச்சுட்ருக்காருன்னு சொன்னாங்க. நாங்கள் அந்த மாதிரி வாலாஜா டாலை நாங்கள் தாண்டிட்டோம். ஸோ அவரை ரெடியாக இருக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டோம். சரி, இப்போ வாங்க ஜர்னி கன்டினியூ பண்ணலாம்.
ஆஸ் பர் கூகுள் மேப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் லொக்கேஷன்லேருந்து சமீரா ரீஜென்சிக்கு ரீச் ஆகிறதுக்கு 20 மினிட்ஸ் காட்டுச்சு. ஸோ நம்ம ரீச் ஆனதுக்கு அப்புறமா நம்ம கார்த்திகை பிக் பண்ணோம். அதனால் அவருக்கு கால் பண்ணியிருந்தோம், அவங்க எடுக்கல. ஸோ வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் சென்ட் பண்ணிட்டோம், இந்த மாதிரி நாங்கள் லொக்கேஷனுக்கு ரீச் ஆகிட்டோன்னு. ஸோ நமக்கு டைம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு நாங்கள் என்ன பிளான் பண்ணோன்னா, நம்ம வீடு ஹோட்டல் பக்கத்துலேயே இருந்தது, அங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். நம்ம பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்த்திக் வந்து வரத்துக்கு ஒரு ½ hour ஆச்சு, லேட்டாக தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம அவங்களும் சாப்பிட்டதுக்கப்புறம் ஜேர்னியை கன்டினியூ பண்ணோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீடு ஹோட்டல் நம்ம சாப்பிட்ருந்தோம். ஃபுட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரைட்டில் பார்த்திங்கனாலே ஒரு மெயினாக ஒரு ரைட் இருக்கும், அது நம்ம எடுக்காமல் அந்த பிரிட்ஜை ஒட்டின மாதிரியே நம்ம சர்வீஸ் லேனில் கன்டினியூ பண்ணி போகணும். அப்படி போனால் தான் நமக்கு வந்து பெங்களூர் ஹைவேவை நம்ம ரீச் பண்ண முடியும். அதை மட்டும் மிஸ்ஸே பண்ணிடக்கூடாது. நான் ஆரோ போட்டு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்தா தெரியும். சரி, இப்போ வாங்க நம்மளோட ஜேர்னியை கன்டினியூ பண்ணலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம இப்போது பெங்களூர் ஹைவே ரீச் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வர போகிறது டால் பார்த்திங்கன்னா பள்ளிக்கொண்டா டால். அதுக்கப்புறம் இன்னும் 2 டால் இருக்குது, கிருஷ்ணகிரி டால், அட்டிபெல்லி டால். இப்போது இந்த டாலோட ரேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வீடியோ பார்த்தாவே நான் அதில் கொடுத்துருப்பேன், உங்களுக்கு பார்த்தா தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக தான் அந்த வேலூர் சர்வீஸில் எடுத்து நாங்கள் போயிருந்தோம். அப்படி இல்லை நீங்கள் பெங்களூர் ஹைவேலேயே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போகலாம். நாங்கள் வந்து சர்வீஸ் லேன் போயிட்டு அதுக்கப்புறம் திரும்பி நாங்கள் பெங்களூர் ஹைவேக்கு வந்திருந்தோம். பிரேக்ஃபாஸ்ட் ஹோட்டல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பெங்களூர் ஹைவேலேயே எக்கச்சக்கமான ஹோட்டல்ஸ் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோடு ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல சீனிக் ட்ரைவாகவும் இருக்குது. இப்போ வந்து நம்ம லாங் ட்ரைவ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் பர்சன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த சீனிக் ட்ரைவ்லாம் நீங்கள் போகும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. சரி, இப்போ வாங்க நம்ம ஜேர்னியை கன்டினியூ பண்ணலாம். ஸோ நம்ம ஹோசூர் கிருஷ்ணகிரி ரூட்டில் பார்த்திங்கன்னா இப்போ ரோடு எக்ஸ்டென்ஷன் ஒர்க்ஸ்லாம் போய்கிட்டு இருக்கு. ஸோ நம்மளை ஒரு சிங்கிள் லேனில் தான் விட்டுருப்பாங்க. ஸோ எங்கள் ஜேர்னி இதனால கொஞ்சம் டிலே ஆச்சுன்னு தாங்க சொல்லணும். சரி, வாங்க நம்ம ஜேர்னியை கன்டினியூ பண்ணலாம்.
கிருஷ்ணகிரி டாலுக்கு முன்னாடி நம்ம ஹோசூர்லேருந்து ரைட் எடுப்போம். அது நம்ம பெங்களூர் போகிறதுக்காக. அதுவே நம்ம லெஃப்ட் எடுத்தோன்னா மதுரை கோயம்புத்தூருக்கான போர்டும் அங்கே வச்சுருப்பாங்க. இங்கே தாங்க பயங்கர டிராஃபிக் ஆகும். இது ஏன் இவ்வளோ டிராஃபிக்னால் அங்கே ஹெவி வெஹிக்கல்ஸ் பயங்கரமாக இருக்கும். அது போகிறதுனால டிராஃபிக் இருக்கும். கிட்டத்தட்ட எங்களுக்கே 20 மினிட்ஸ் கிட்ட டிராஃபிக்கில் அங்கே மாட்டிக்கிட்டோன்னா பார்த்துக்கோங்களேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் கிருஷ்ணகிரி டாலுக்கு அப்புறமா நாங்கள் ஒரு டீ பிரேக் எடுத்தோம். இப்போ வாங்க நம்ம ஜேர்னியை கன்டினியூ பண்ணலாம். இப்போ நம்ம அட்டிபள்ளி டாலை ரீச் ஆகிட்டோம். இந்த அட்டிபள்ளி டால் தான் நம்மளோட லாஸ்ட்டு டால். இந்த டாலுக்கு ஸ்ட்ரெயிட் போனோம்னாலே நம்ம வந்து பெங்களூரை ரீச் பண்ணிடலாம். பட் வந்து எலக்ட்ரானிக் சிட்டி வழியாக நம்ம போனோன்னா அங்கே பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். ஸோ நம்ம லெஃப்ட்டு சர்வீஸ் லேன் எடுத்து அங்கேருந்து ரைட் சர்ஜாப்பூர் வழியாக நம்ம பெங்களூருக்கு ரீச் ஆக போகிறோம். சரி, இப்போ வாங்க நம்ம ஜேர்னியை கன்டினியூ பண்ணலாம்.
நம்ம இப்போ சர்ஜாப்பூர் லொக்கேஷனை ரீச் பண்ணிட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:55. கூகுள் மேப்ஸில் ஒயிட்ஃபீல்ட் லொக்கேஷனுக்கு போகிறதுக்கு இன்னும் 25 மினிட்ஸ் காட்டுச்சு. ஸோ ஹஸ்பண்டுக்கு வந்து விக்னேஷ் அவங்க கால் பண்ணியிருந்தாங்க. ஹோட்டல் செக்இன் பண்ணதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு நாங்கள் 12 PM ரீச் பண்ணிவிடுவோம், மீட்டிங்க்கெலாம் கரெக்டாக வந்துடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பரவாயில்லையே, நீங்கள் டிராஃபிக்லாம் தாண்டி சீக்கிரம் வந்துட்டீங்களே அப்படின்னு சொன்னாங்க. சரி, இப்போ வாங்க நம்ம ஜர்னியை கன்டினியூ பண்ணலாம். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அந்தளவுக்கு. இப்போ இங்கே டிராஃபிக் கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ்க்கு நாங்கள் ஒரே லொக்கேஷனில் தான் இருந்தோம். எதுவுமே பிளான் பண்ண மாதிரி போகல. டிராஃபிக்னால ரொம்ப நேரம் டிராஃபிக், அதாவது 20 மினிட்ஸ்ன்றதால என் ஹஸ்பண்ட் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதையே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்போ தான் அவங்க விக்னேஷ் திரும்பி கால் பண்ணி எங்கே இருக்கீங்கன்னு கேட்டாங்க. ஆனால் நாங்கள் சேம் லொக்கேஷனில் தான் இருந்தோம்னு சொன்னோம், ஏன்னா டிராஃபிக்னால. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஹோட்டல் போய் அங்கே ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு திரும்பி நாங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு கண்டிப்பாக இன்னும் லேட் ஆகிடும். ஸோ நீங்கள் டேரெக்டாகவே ஆஃபீஸ்க்கு வந்து அங்கே வந்து நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு மீட்டிங் அட்டன் பண்ணுங்கள், அதுதான் கரெக்டாக இருக்கும்னு அவர் சொன்னார். ஸோ அந்த மாதிரி தான் அப்புறம் நாங்கள் பிளான் பண்ணி போனோம். ஸோ இப்போ வாங்க நம்ம ஜர்னியை கன்டினியூ பண்ணலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ஆஃபீஸ் இப்போ ரீச் பண்ணிட்டோம். ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு மீட்டிங் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ் கொலீக்ஸ் கூட பிக்சர்ஸும் எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஹோட்டலுக்கு ரீச் பண்ணணும். ஸோ செக்இன் பண்ணுறதுக்காக ஆஃபீஸை விட்டு கிளம்பணும். சரி, ஹோட்டல் போகிற வரைக்கும் நம்ம ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம் ஆஃபீஸில் இருந்து அப்படின்னு பார்த்தா வெளியில் கேட்டுக்கு வெளியில் வந்ததுக்கப்புறமே பயங்கர டிராஃபிக். திருப்பி அந்த கேட்லேருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் கிட்ட டிராஃபிக்லேயே இருந்ததுனால வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கே வேஸ்ட்டுன்னு சொல்லி நாங்கள் ஆஃபே பண்ணிட்டோம். ஓகேங்க, இப்போது நம்மளோட சென்னை டு பெங்களூர் ரோட் ட்ரிப் இதோட முடியுது. பார்ட் 2ல் பெங்களூர் டு சென்னை ரோட் ட்ரிப்பை நான் அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.